Hi friends, my name is Sendil. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? In this class, I am going to teach you very interesting topic in English. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கிலீஷ் ரொம்ப கஷ்டம், பேசவே முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம சேனலை வந்து ரெஃபர் பண்ணுங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இங்கிலீஷ் அப்படிங்கிறது மழை மாதிரி பெருசு கிடையவே கிடையாது. அது ஒரு தூசி மாதிரி, எப்படி காத்துல ஈஸியா தூசி பறக்குது அதே மாதிரி சூப்பரா நீங்க வந்து இங்கிலீஷ்ல பேசிடலாம் சீக்கிரமா. ஆனா அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதுலாம் ப்ராக்டிஸ் மட்டும்தான். ஓகேவா? ஸோ அந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. கண்டிப்பா வீடியோவை கவனமா கவனிச்சுட்டே வாங்க. அட் தி எண்ட் ஆஃப் த வீடியோ யூ வில் ஹாவ் த டெஸ்ட். ஓகே, அது கரெக்டாக ஆன்சர் பண்ணா ஸ்கிப் பண்ணாம கவனிங்க. ரைட்? ஸோ இன் திஸ் கிளாஸ் ஐ எம் கோயிங் டு டீச் யூ just a single verb like. So இதை எப்படி வாசிக்கணும்? லைக். இதுக்கு என்ன அர்த்தம்? விரும்புகிறேன், பிடிக்கும் அப்படின்னு அர்த்தம். பிடிக்கிறது, இதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு. பிடிக்கும், பிடிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து விரும்புதல், விரும்புகிறேன் அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேவா? பட் இந்த வேர்பை வந்து அவ்வளோ சீக்கிரமா நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணிட முடியாது. ஈஸி தான், ஆனால் ஒரு சின்ன ட்ரிக் தெரிஞ்சால் ரொம்ப சிம்பிளாக யூஸ் பண்ணலாம். எனக்கு வந்து ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றது பிடிக்கும், எனக்கு கிரிக்கெட் விளையாடுறது பிடிக்கும், எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகிறது பிடிக்கும், அவனுக்கு கிட்டார் ப்ளே பண்ணுறது பிடிக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் சொல்லுவீங்க இல்லையா, எனக்கு இது பிடிக்கும் அது பிடிக்கும்னு சொல்லுவோம். பட் இது இங்கிலீஷில் எப்படி கரெக்டாக சொல்கிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த எனக்கு இது பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சூப்பராக இங்கிலீஷில் சொல்லிடுவீங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ரைட். ஸோ இந்த லைக் அப்படின்னா வந்து பிடிக்கிறது, விரும்புகிறேன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்கிறதுக்கு நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்லாம் சொல்லுவோம். பிகாஸ் நம்மளோட அன்றாட ரொட்டீன், நமக்கு பிடிச்ச ஒரு விஷயம், அது நம்மளோட ரெகுலர் ஹேபிட்டாக இருக்குது அப்படின்னா நம்ம ஒரே ஒரு டென்ஸாக யூஸ் பண்ண முடியும். அது என்ன டென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். வந்து இது எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா? ரைட்? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோட ஸ்ட்ரக்சர் என்ன, யாராவது சொல்ல முடியுமா? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோட ஸ்ட்ரக்சர் கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோட ஸ்ட்ரக்சர் என்ன? ரொம்ப ஈஸியான ஸ்ட்ரக்சர். ஐ, யூ, வி, தே அண்ட் ப்ளூரல் வந்துச்சு அப்படின்னா இதுல ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் முதல்ல வரும், ஃபாலோட் பை வேர்ப், அதுக்கப்புறம் ஒரு வேர்ப் இருக்கும். ஸோ அந்த வேர்ப் வந்து எப்பவுமே ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ல தான் இருக்கும். அதே மாதிரி அவன், அவள், அது, அதுக்கப்புறம் நம்மளோட நேம் சிங்குலர் இருக்கு அப்படின்னா சப்ஜெக்ட் பிளஸ் வேர்ப். வேர்பு கூட ஒன்று எஸ் சேர்ப்போம், அல்லது இஎஸ் சேர்ப்போம், அல்லது ஐஎஸ் சேர்ப்போம். இது வந்து அந்த ஸ்பெல்லிங்கை பொறுத்து. ஓகே, ஸோ இது வந்து நமக்கு ஜென்ரலான ஸ்ட்ரக்சர், இது எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா? இங்க நம்ம என்ன வேர்ப் பத்தி நம்ம படிக்க போறோம்? we are going to learn the verb like. லைக் பத்தி தான் படிக்க போறோம். அப்ப இந்த வேர்பை தூக்கி நான் லைக் போட்டுட்டுமா? லைக், ஏன்னா இந்த ஒரே ஒரு வேர்ப் பத்தி தான் சொல்லி கொடுக்க போறேன். அதே மாதிரி he, she, it அல்லது நேம் வந்தாலும் நீங்க என்னதான் பண்ண போறீங்க? இந்த லைக் அப்படிங்கிற அந்த வேர்ப் தான் யூஸ் பண்ண போறீங்க. ஆனா அதை அப்படியே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அது கூட என்ன சேர்க்கணும்? எஸ் சேர்க்கணும். Got it? So just we are applying simple present tense rule because எனக்கு இது பிடிக்கும். ஏன்னா ஒரு விஷயத்த வந்து ஒருத்தருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அது அவங்களுக்கு அது ஒரு வழக்கமான ஒரு ஹேபிட்டா தான் இருக்கும். எனக்கு பிரியாணி சாப்பிட்றது பிடிக்கும்னா எனக்கு எப்பவுமே பிடிக்க தான் செய்யும். ஓகேவா? ஸோ அதனால வந்து நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். நல்லா மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுல we are going to follow a simple rule. நான், நீ அல்லது நீங்கள், நாங்கள், அவர்கள்னு வந்துச்சுன்னா சப்ஜெக்ட் இதுல ஏதாவது ஒன்று வரும், அடுத்து லைக் வரும். அவன், அவள், அது, நேம் வந்துச்சுன்னா இதுல ஏதாவது ஒன்று இங்க வரும், அடுத்து லைக்ஸ் வரும். ஓகே, இப்போ எனக்கு பிடிக்கும் அப்படின்னா ஐ லைக், உனக்கு பிடிக்கும் அப்படின்னா யூ லைக், எங்களுக்கு பிடிக்கும் அல்லது நமக்கு பிடிக்கும் அப்படின்னா we like, அவர்களுக்கு பிடிக்கும்னா they like. இதே மாதிரி ப்ளூரல், எங்க அம்மா அப்பாவுக்கு பிடிக்கும், என்னோட பேரண்ட்ஸ்க்கு பிடிக்கும், my parents like, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு பிடிக்கும், my friends like. இதே தான் அவன், அவள், அது, அப்புறம் நேம். அவனுக்கு பிடிக்கும் அப்படின்னா he likes. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கவனிச்சுக்கோங்க. he likes. he likeன்னு சொன்னா தப்பு. அவளுக்கு பிடிக்கும் she likes, அதற்கு பிடிக்கும் it likes. Okay, my dog likes Kimbles, like my dog likes
பிஸ்கட்ஸ், குக்கீஸ். ஓகே, அந்த மாதிரி டாக் அந்த மாதிரிலாம் வரும்போது நம்ம இட் யூஸ் பண்ணுவோம். ரைட். அடுத்து நேம், செந்திலுக்கு பிடிக்கும், செந்தில் லைக்ஸ். ஓகேவா? இதுக்கு அப்புறம் என்ன வரும் அதுதான் ஒரு பெரிய கேள்விக்குறி. பட் ரொம்ப சிம்பிளா நான் சொல்லித்தரேன், ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? இங்க பாருங்க, இப்ப நான் சொல்லி கொடுத்தேன் பாத்தீங்களா, இதுல இருந்து உங்களுக்கு 2-3 கொஸ்டின்ஸ் கேட்கறேன், நீங்க ஆன்சர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அவளுக்கு பிடிக்கும், அதை எப்படி சொல்லுவீங்க? அவளுக்கு பிடிக்கும், இதை எப்படி சொல்லுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. அவளுக்கு பிடிக்கும். அவளுக்கு பிடிக்கும், ரொம்ப சிம்பிள். அவள் அப்படின்னா ஷீ. வெரி குட், நிறைய பேர் சூப்பர் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. ஷீ வந்திருக்கு, சப்ஜெக்ட் போட்டீங்க, அடுத்து லைக்ஸ், ஷீ லைக்ஸ். அவளுக்கு காஃபி பிடிக்கும் அப்படின்னா ஷீ லைக்ஸ் காஃபி. அவளுக்கு சாக்லேட்ஸ் பிடிக்கும் அப்படின்னா ஷீ லைக்ஸ் சாக்லேட்ஸ். அவளுக்கு என்ன பிடிக்கும்? ஷீ லைக்ஸ் மீ. ஓகே, இதே இது இந்த அவளுக்குங்கிறத தூக்கிட்டு எனக்கு பிடிக்கும், இதை எப்படி சொல்லுவீங்க? எனக்கு பிடிக்கும். கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு பிடிக்கும் அப்படின்னா நான். ரைட், அதை எப்படி சொல்லுவீங்க? ஐ லைக். எனக்கு உங்களை பிடிக்கும், ஐ லைக் யூ. ஓகே, அண்ட் தென் எனக்கு பிரியாணி பிடிக்கும், ஐ லைக் பிரியாணி. ஸோ இதெல்லாம் வந்து சாதாரணமான ஒரு குட்டி குட்டி வார்த்தைகள். இதுக்கு வந்து நம்ம குழப்ப தேவையே இல்லை. எனக்கு வந்து டாக் பிடிக்கும், ஐ லைக் டாக், ஐ லைக் மை டாக் வெரி மச். நான் வந்து டாக் வளர்க்குறேன், ஸோ ஐ லைக் மை டாக் வெரி மச். ரைட், அண்ட் தென் ஐ லைக் சன் கன்யூர் பேர்ட், சன் கன்யூர் பிடிக்கும். ஐ லைக் காக்கட்டியல். ஏன் வந்து பெட்ஸாக சொல்கிறேன்னு பார்த்துருக்கீங்களா? பிகாஸ் ஐ லவ் பெட்ஸ். ஓகே, நிறைய பேருக்கு பெட்ஸ் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ரைட், ஓகே. ஸோ பிடிக்கும்னு சொல்றதுக்கு இந்த மாதிரி சொல்லிடுவீங்க. பட் இதுலயே வந்து ஒரு ஆக்ஷனோட சேர்த்து சொல்லும் போது, ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு பிரியாணி சாப்பிடுவதற்கு பிடிக்கும், எனக்கு கிரிக்கெட் விளையாடுவதற்கு பிடிக்கும், அந்த சாப்பிடுவதற்கு விளையாடுவதற்கு இந்த மாதிரிலாம் சேர்த்து வரும்போது எப்படி சொல்றது, அதுதான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். ஓகே, அதுவும் ரொம்ப கஷ்டம் கிடையாது, ரொம்ப ஈஸி தான். அதை எப்படி சொல்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து அதோட ஸ்ட்ரக்சர். என்னது பெருசா இருக்கு அப்படின்னு பார்த்து பயப்படாதீங்க. ஓகே, லெட் மீ எக்ஸ்பிளைன் இன் அ சிம்பிள் வே. ரைட், இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து ஐ யூ வி தே வந்துச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் வந்து நீங்க லைக் யூஸ் பண்ணுவீங்க. ரைட், அந்த லைக்குக்கு அப்புறமா வேர்ப் வரலாம். அந்த வேர்ப் வந்து ஐஎன்ஜி சேர்த்து தான் வரும், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. வேர்ப் வந்து ஐஎன்ஜி சேர்த்து வரும். அப்படி இல்லைன்னா டூ போட்டுட்டு அந்த வேர்பை வந்து ஐஎன்ஜி சேர்க்காம போடலாம். டூ போட்டுட்டு வேர்பை வந்து ஐஎன்ஜி சேர்க்காம போடலாம். ரைட், நெக்ஸ்ட் ஹீ ஷீ இட் வந்தது அப்படின்னா இதே ரூல் தான், பட் இங்கக்குள்ள எஸ் வரும், அது மட்டும்தான் வித்தியாசம். ஓகே, இங்க பாருங்க, இங்க லைக் இருக்கு, இங்க லைக்ஸ் இருக்கு, இது மட்டும்தான் வித்தியாசம். ஒரு சிம்பிளா ஒரு உதாரணம் சொல்லும்போது உங்களுக்கு ஈஸியா புரியும். எனக்கு விளையாடுவது பிடிக்கும், எனக்கு விளையாடுறது பிடிக்கும், அல்லது எனக்கு கிரிக்கெட் விளையாடுறது பிடிக்கும், அந்த மாதிரி எதனால வச்சுக்கோங்க. எனக்கு விளையாடுவது பிடிக்கும். இதை வந்து நீங்க ரெண்டு விதமா சொல்லலாம், பட் ரெண்டுத்துக்குமே ஒரு குட்டி டிஃபரன்ஸ் இருக்கு, அதையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் எனக்குன்னு இருக்கு, அப்ப என்னது அது? ஐ. ஸோ இந்த ரூல் அப்ளை பண்ணோம். ஸோ ஐ வந்திருக்கு, அதுக்கப்புறம் நம்ம என்ன போடுவோம்? ஐ வந்ததுனால அதுக்கப்புறம் லைக் போடுறீங்க. நெக்ஸ்ட் வேர்ப் என்னது? விளையாடுறது, இதான் வேர்ப். அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? பிளே. அதுக்கப்புறம் ஐஎன்ஜி சேர்க்கணும். இது ஒரு வழி. ஐ லைக் பிளேயிங். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜெனரல் கான்செப்ட். எனக்கு பொதுவாகவே வந்து என்னோட ஹாபி அது, எனக்கு விளையாடுறது ரொம்ப பிடிக்கும், ஐ லைக் பிளேயிங். ஓகே, இதே இது இப்படி போட்டாலும் கரெக்ட் தான், டூ போட்டு வேர்ப் போட்டாலும் கரெக்ட் தான். இதே சென்டென்ஸ் நீங்க இப்படி எழுதலாம். இங்க பாருங்க, ஐ லைக் டு பிளே. இதுவும் கரெக்ட் தான், இதுவும் கரெக்ட் தான். இது வந்து கொஞ்சம் ஸ்பெசிபிக் ஒன். ஸ்பெசிபிக் அப்படின்னா வந்து இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ல ஐ லைக் டு பிளே, நான் விளையாட விரும்புறேன். ஸோ இது வந்து ஜென்ரலாவே நமக்கு பிடிக்கும், ஐ லைக் பிளேயிங், எனக்கு வந்து விளையாடுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ இது வந்து என்னோட ஒரு ஹாபின்னு கூட நீங்க வச்சுக்கலாம். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐ லைக் டு பிளே அப்படின்னா உங்களோட ப்ரிஃபரன்ஸ். இப்போ நீங்க அதை பண்றதுக்கு ஆசைப்படுறீங்க, ஐ லைக் டு பிளே. இப்போ எனக்கு சாப்பிட பிடிக்குது, ஐ லைக் டு ஈட். ஐ லைக் டு ஈட் பிரியாணி நவ் பிகாஸ் ஐம் ஹங்க்ரி, எனக்கு பசியா இருக்கு, ஸோ ஐ லைக் டு ஈட் பிரியாணி. ஓகே, இதே இது உங்களுக்கு பொதுவாகவே பிரியாணி பிடிக்கும் அப்படின்னா ஐ லைக் ஈட்டிங் பிரியாணி. ஓகே, பட் இஃப் யூ ஆர் ஹங்க்ரி ரைட் நவ், உங்களுக்கு இப்போ பசிக்குது, இப்போ அது உங்களோட ப்ரிஃபரன்ஸ். இப்போ வந்து பிரியாணி கண்ணு முன்னாடி இருக்குது, ஸோ உங்களுக்கு பிரியாணி சாப்பிட்றதுக்கு பிடிக்குது இப்போ. ஸோ ஐ லைக் டு ஈட் பிரியாணி.
ரைட்? இதுக்கும் வந்து பெரிய லெவல்ல வித்தியாசம் கிடையாது. இது ஜென்ரலாவே உங்களுக்கு ஒரு விஷயத்தை பிடிச்சா நீங்க வந்து ஐஎன்ஜி சேர்த்து சொல்லுங்க. இப்போ ஓகே, இப்போ சிச்சுவேஷன்ல வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்குது, ஓகே, அந்த விஷயத்தை நீங்க பண்ண ஆசைப்படுறீங்க அப்படின்னா தென் யூ கேன் சே லைக் திஸ், ஐ லைக் டு பிளே. இதே இது இப்போ உங்களுக்கு நான் கேட்கிறேன், எனக்கு வந்து கிரிக்கெட் விளையாடுறது பிடிக்கும், அது எப்படி சொல்லுவீங்க? எனக்கு கிரிக்கெட் விளையாட பிடிக்கும். இது வந்து உங்களுக்கு ஜென்ரலாவே பிடிக்குது அப்படின்னா ஐ லைக் பிளேயிங் கிரிக்கெட். இப்போ நீங்க ஃப்ரீயா இருக்கீங்க, உங்களுக்கு எந்த ஒரு வேலையுமே கிடையாது, ஓகேவா? இப்போ வந்து உங்களுக்கு கிரிக்கெட் விளையாடணும்னு தோணுது அப்படி நீங்க சொல்றீங்க, எப்படி சொல்லுவீங்க? ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லணும். ஐ லைக் டு பிளே கிரிக்கெட். தட்ஸ் இட். ஸோ ரெண்டுல வந்து எது சொன்னாலும் கரெக்ட் தான். ஸோ ஜென்ரலான விஷயம்னா இப்படி சொல்லிக்கோங்க, ஸ்பெசிஃபை பண்ணி, அதாவது இப்போ உங்களுக்கு அதை பண்ண தோணுது அப்படின்னா நீங்க இப்படி சொல்லிக்கலாம், ஐ லைக் டு பிளே கிரிக்கெட். எல்லாமே கரெக்ட் தான், ஓகேவா? ஸோ இதே சென்டென்ஸை கொஞ்சம் நான் மாற்றி கேட்குறேன். ஐம் கோயிங் டு சேஞ்ச் த சப்ஜெக்டை மட்டும் மாற்ற போகிறேன். அவனுக்கு கிரிக்கெட் விளையாடுவது பிடிக்கும், அதை எப்படி சொல்லுவீங்க? அவனுக்கு கிரிக்கெட் விளையாடுவது பிடிக்கும். ஜென்ரலாகவே சொல்லுங்க, ஓகே? அவனுக்கு வந்து பொதுவாகவே கிரிக்கெட் விளையாடுறது பிடிக்கும், அதை எப்படி சொல்லுவீங்க? அவனுக்கு கிரிக்கெட் விளையாடுவது பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம், அல்லது விரும்புகிறான் அப்படின்னு சொல்லலாம், எதனால நீங்க சொல்லிக்கலாம். அவனுக்கு கிரிக்கெட் விளையாடுவது பிடிக்கும். ஸோ அவனுக்கு அப்படின்னு இருக்கு, அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? ஹீ. சப்ஜெக்ட் வந்து ஹீன்னு வந்திருக்கு. ஸோ நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? லைக்ஸ், அவ்வளோதான். ஸோ ஹி லைக்ஸ், நிறைய லைக் போட்டிங்கன்னா தப்பு. ஹி லைக்ஸ் பிளேயிங் கிரிக்கெட். இதே சென்டென்ஸை நீங்க இப்படி சொன்னாலும் கரெக்ட் தான். ஹி லைக்ஸ் டு பிளே கிரிக்கெட், போத் ஆர் கரெக்ட். ஹி லைக்ஸ் பிளேயிங் கிரிக்கெட் ஆர் ஹி லைக்ஸ் டு பிளே கிரிக்கெட், போத் ஆர் கரெக்ட். ஈஸியா இருக்கா? இஸ் இட் ஈஸி? இது வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அவ்வளோதான். ஸோ இதை வச்சு உங்களுக்கு ஒரு சில சென்டென்சஸ் கொடுக்க போறேன். ஓகே, நம்ம ப்ராக்டிஸ் பண்றதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இப்போ யாராவது உங்ககிட்ட வந்து கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ வாட் ஆர் யுவர் ஹாபிஸ், உங்களோட பொழுதுபோக்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ திஸ் இஸ் த ஜென்ரல் கான்செப்ட், ஓகே, ஜென்ரல் ஐடியா. ஜென்ரலாக உங்களுக்கு என்ன பிடிக்கும், உங்களோட பொழுதுபோக்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நீங்கள் சொல்றீங்க ஐ லைக் பிளேயிங் கிரிக்கெட், அப்போ உங்களுக்கு பொதுவாகவே வந்து கிரிக்கெட் விளையாடுறது ரொம்ப பிடிக்கும். இதே இது உங்கள் ஃப்ரெண்டு வந்து உங்ககிட்ட கேட்குறான், வாட் டு யூ டூ இன் த ஈவினிங், வாட் டு யூ டூ இன் தி ஈவினிங், ஈவினிங் வந்து நீ என்ன செய்கிற, வாட் ஆர் யூ கோயிங் டு டூ இன் தி ஈவினிங், ஈவினிங் வந்து நீ என்ன பண்ண போற. அப்போ நீங்கள் சொல்றீங்க ஐ வில் பி ஃப்ரீ இன் தி ஈவினிங், ஸோ ஐ லைக் டு பிளே கிரிக்கெட். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பெசிஃபிக் டைம், இந்த டைம்ல எனக்கு கிரிக்கெட் விளையாட பிடிச்சிருக்கு, பட் பொதுவான விஷயம் கிடையாது, இந்த டைம்ல கிரிக்கெட் விளையாட பிடிச்சிருக்கு, ஓகே? அதே மாதிரி இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா ஒரு நீங்க டென்னிஸ் கோர்ட் அல்லது ஒரு பேட்மிண்டன் கோர்ட்ல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆஹா எனக்கு வந்து அது விளையாட பிடிக்குது, ஐ லைக் டு பிளே பேட்மிண்டன். காட் இட்? ஸோ ஸ்பெசிஃபிக் டைம்ல ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்க அதை பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க வந்து ஐ லைக் டு பிளே, இந்த டூ போட்டு வேர்ப் யூஸ் பண்ணிக்கலாம். ஜென்ரலாகவே உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கும் அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதான் டிஃப்ரென்ஸ் தெரியாம புரிஞ்சுக்காம நம்ம எதையுமே கற்றுக்க கூடாது, பிகாஸ் அது ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிரும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகே, இப்போ ஒரு சில சென்டென்சஸ் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஐ ஹாவ் ரிட்டன் 3 sentences here. ஓகே, ஸோ எனக்கு வந்து புக்ஸ் படிக்கிறது பிடிக்கும், அவளுக்கு திரைப்படங்கள் பார்ப்பது பிடிக்கும், எங்களுக்கு ஆங்கிலம் கற்பது பிடிக்கும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்கான டைம்ல நீங்க சொல்லலைன்னு வச்சுக்கோங்க. இது எல்லாமே வந்து உங்களோட ஒரு ஜென்ரல் ஹாபி, ஓகே, பொதுவான ஹாபி, இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், ஓகே? ஸோ ஜென்ரலாக நீங்கள் வந்து சொல்லணும். ஸோ இது வந்து நீங்கள் ஸ்பெசிஃபிக் டைமில் சொல்லலை. ஸோ நீங்கள் வந்து வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி இந்த இது யூஸ் பண்ணி தான் சொல்லணும், இது யூஸ் பண்ணாதீங்க, ரைட்? ஓகே, சொல்லுங்க பார்க்கலாம், கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஒன், நான் புத்தகங்கள் படிப்பதை விரும்புகிறேன். ஸோ இங்கே சப்ஜெக்ட் என்னது? நான் அப்படிங்கிறது சப்ஜெக்ட், அதுக்கு இங்கிலீஷ்ல ஐ. ஸோ யூ ஹாவ் டு ஃபாலோ திஸ் ரூல். ஸோ ஐ வந்தா நீங்கள் லைக் போடுறீங்க, ரைட்? ஸோ ஐ லைக், எனக்கு பிடிக்கும், என்ன பண்ண பிடிக்கும்? புத்தகங்கள் படிப்பதைங்கிறதா இங்க வேர்ப். படிக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ரீட், புக் ரீட் பண்றது இல்லையா, ரீட். அதை அப்படியே நம்ம போடக்கூடாது, என்ன பண்ணணும்? ஐஎன்ஜி சேர்க்கணும். ஐ லைக் ரீடிங் புத்தகங்கள், புக்ஸ், அவ்வளவுதான். ஐ லைக் ரீடிங் புக்ஸ், ஓகே? இதே இது இப்போ நீங்க ஃப்ரீயா இருக்கீங்க, உங்க முன்னாடி வந்து ஸ்டோரி புக்ஸ் இருக்கு, இப்போ உங்களுக்கு அதை படிக்க பிடிக்குது அப்படின்னா ஒரு ஸ்பெசிஃபிக் டைம்ல அந்த ஆக்ஷனை பண்ண பிடிக்குது, பட் அது வந்து உங்களோட பொதுவான ஹாபி கிடையாது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நீங்க என்ன சொல்லலாம்? ஐ லைக் டு ரீட் புக்ஸ், புத்தகங்கள், எனக்கு இப்போ நான் வந்து புக்ஸ் படிக்கணும் அப்படின்னு அர்த்தம்,
ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட், அவளுக்கு திரைப்படங்கள் பார்ப்பது பிடிக்கும். அவளுக்கு திரைப்படங்கள் பார்ப்பது பிடிக்கும். ஸோ அவள் அப்படின்னு வந்திருக்கு. அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? ஷீ. ஷீ வந்ததுனால என்ன போடுவீங்க? லைக்ஸ். ஷீ லைக்ஸ் verb plus ing. ஸோ verb என்னதுங்க? பார்க்கறது. மூவி பார்க்கறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? வாட்ச். அதோட ing சேருங்க, வாட்சிங். She likes watching திரைப்படங்கள், மூவிஸ். ஓகே. She likes watching movies. அவளுக்கு திரைப்படங்கள் பார்ப்பது பிடிக்கும். நெக்ஸ்ட், எங்களுக்கு ஆங்கிலம் கற்பது பிடிக்கும். ஸோ நமக்கு வந்து ஆங்கிலம் கற்பது பிடிக்கும், ரைட்? உண்மைதானே? ஸோ இது நம்மளோட ஹாபியாக தான் இருக்கணும். அப்போ தான் நம்மளால சூப்பராக இங்கிலீஷில் பேச முடியும், ரைட்? ஸோ எப்படி சொல்லுவீங்க? ஸோ எங்களுக்கு அப்படின்னா we. நாங்கள் ஆங்கிலம் கற்பதை விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லி சுத்த தமிழில் சொல்லுவோம். பட் பேச்சு வழக்கில் வந்து எங்களுக்கு ஆங்கிலம் கற்பது பிடிக்கும். ஸோ we வந்தனால என்ன போடுவீங்க? லைக். we like. ஸோ கற்பதுங்கிறது verb. கத்துக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? லேர்ன். அதோட ing சேருங்க, லேர்னிங். மிச்சம் இருக்கு இங்கிலீஷ். That's it. ரீட் பண்ணுங்க. We like learning English. எங்களுக்கு இங்கிலீஷ் கத்துக்கிறது பிடிக்கும். ஸோ இது வந்து ஜென்ரலா நம்மளோட ஹாபி, நமக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்தை பத்தி நம்ம வந்து பேசுறோம். நெக்ஸ்ட், ஐ எம் கோயிங் டு ரைட் 3 எக்ஸாம்பிள் சென்டென்சஸ். அது வந்து உங்களோட ஸ்பெசிஃபிக் டைம், பர்டிகுலர் டைம்ல நீங்க இதை பண்ண விரும்புறீங்க அப்படின்னு சொல்றதுக்கு. ஓகேவா? அதுக்கும் நீங்க தான் ஆன்சர் பண்ண போறீங்க. ஆர் யூ ரெடி? ஓகே. ஸோ இந்த சென்டென்சஸ் எல்லாமே வந்து நீங்க ஒரு ஸ்பெசிஃபிக் டைம், ஒரு பர்டிகுலர் டைம்ல வந்து நீங்க இதை பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறீங்க. ஓகேவா? ஸோ இது வந்து உங்களோட ஜென்ரலான ஹாபி கிடையாது. இப்போ வந்து உங்களுக்கு அந்த விஷயத்த பண்ணணும்னு தோணுது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நான் 3 சென்டென்சஸ் எழுதி போட்டிருக்கேன். அதுக்கு நீங்க வந்து 2 + verb இது நீங்க அப்ளை பண்ணணும். ஸோ ஜென்ரலா இருந்தா verb plus ing, ஸ்பெசிஃபிக்னா இது. ஓகே. ஸோ ஆன்சர் பண்றீங்களா? இப்போ 2 + verb யூஸ் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. நான் பழங்கள் சாப்பிட விரும்புகிறேன். இப்போ வந்து உங்களுக்கு ஃப்ரூட் சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. இப்போ ஒரு ஸ்பெசிஃபிக் பர்டிகுலர் டைம்ல வந்து நீங்க அந்த பழங்கள் சாப்பிட ஆசைப்படுறீங்க. அதை எப்படி சொல்லுவீங்க இங்கிலீஷ்ல? ரொம்ப சிம்பிள். ஸோ நான் அப்படிங்கிறது சப்ஜெக்ட். ஸோ ஐ வந்ததுனால லைக் போடுவீங்க. ஸோ ஐ லைக் டு. verb என்னது? சாப்பிட்றது. அதுக்கு இங்கிலீஷ்ல ஈட். இங்க வந்து ing சேர்த்துக்கூடாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 2 போட்டீங்கன்னா ing சேர்க்கக்கூடாது. ஐ லைக் டு ஈட். நான் சாப்பிட்றதுக்கு விரும்புறேன். என்னது? பழங்கள், ஃப்ரூட்ஸ். That's it. I like to eat fruits. I like to eat fruits. Next, அவனுடைய நண்பர்களை சந்திக்க விரும்புகிறான். ஸோ இப்போ வந்து ஒருத்தன் வந்து ஃப்ரீயா இருக்கான். ஓகேவா? அவன் வந்து இப்போ ஒரு ஸ்பெசிஃபிக் டைம்ல அவனோட ஃப்ரெண்ட்ஸை பார்க்கணும் போல இருக்கு. ஸோ அவன் வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண விரும்புறான். அதை எப்படி சொல்லுவீங்க? ஸோ அவன் அப்படிங்கிறது இங்க சப்ஜெக்ட். he வந்து நான் என்ன போடுவீங்க? லைக்ஸ். he likes. ஓகே. நெக்ஸ்ட் என்ன வரும்? to. he likes to. சந்திக்க அப்படிங்கறத இங்க verb. அதுக்கு இங்கிலீஷ்ல meet. அவனுடைய நண்பர்கள். இது எப்படி சொல்லுவீங்க? அவனுடைய அப்படின்னா என்னது? his. நண்பர்கள் அப்படின்னா friends. ஒவ்வொரு வார்த்தையா நீங்க ஆன்சர் பண்ணுங்க போதும். he likes to meet his friends. he likes to meet his friends. ஓகே. சிம்பிளா இருக்கா? ஸோ இந்த சென்டென்சஸ் எல்லாமே வந்து இட் இஸ் வெரி ஈஸி டு ரைட். எழுதுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். பட் நீங்க எங்க வந்து இந்த டிஃபிகல்டிஸ் வந்து நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க அப்படின்னா while you're speaking to someone, நீங்க யார்கிட்டயாவது பேசும்போது டக்கு நம்ம வாயில வராது. that's why you need practice. அதனாலதான் so you have to improve your speaking skill. ஓகே, ரைட். நெக்ஸ்ட், அவர்கள் காஃபி குடிக்க விரும்புகிறார்கள். அவங்க காஃபி ரொம்ப தலைவலியா இருக்கு அவங்களுக்கு. ஓகேவா? ஸோ அவங்க வந்து இந்த டைம்ல அவங்க காஃபி குடிக்க விரும்புறாங்க. ஸோ அதை எப்படி சொல்லுவீங்க? ஸோ அவர்கள் தே வந்ததுனால லைக் போட்டா போதும் இல்லையா? ஸோ தே லைக் டு. குடிக்கிறதுக்கு என்னது? ட்ரிங்க் காஃபி. they like to drink coffee. they like to drink coffee. இதே இது they like drinking coffee னா அவங்களுக்கு எப்பவுமே காஃபி குடிக்கிறது பிடிக்கும். that's their habit. okay, daily routine. பட் ஒரு ஸ்பெசிஃபிக் டைம்ல அவங்களுக்கு ஒரு ஹெட்டேக்கோ ஏதோ ஒன்று இருக்கு. ஸோ தட்ஸ் வை they like to drink coffee. அது அவங்களோட பர்டிகுலர் டைம்ல குடிக்க ஆசைப்படுறாங்க. தட்ஸ் இட். இனிமே இந்த மாதிரி பிடிக்கும் அப்படிங்கிறத வந்து நீங்க ஜென்ரலா இருந்தாலும் சரி, ஸ்பெசிஃபிக் டைம்ல பேசினாலும் சரி, இனிமே நீங்க சூப்பரா பேசிடுவீங்க. ஈஸியா இருந்ததா? இஸ் இட் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட்? புரிஞ்சுக்கிட்டீங்களா? வெரி குட். ஓகே, இப்போ நான் சொல்லி கொடுத்ததுல இருந்து உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட். ஐ ஹவ் ரிட்டன் 2 sentences. எனக்கு பாடுவது பிடிக்கும். எனக்கு பொதுவாகவே பாடுறது பிடிக்கும். எனக்கும் பிடிக்கும், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன்.
ஸோ நான் பாட விரும்புகிறேன். இப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் தேவை, ஸ்ட்ரெஸ்லாம் கம்மியாகணும். ஸோ இந்த டைமில் ஒரு ஸ்பெசிஃபிக் டைமில் நீங்கள் பாட விரும்புறீங்க. ஸோ இந்த ரெண்டுமே ஒரே சென்டென்ஸ் தான். இது ஜென்ரல், இது வந்து ஸ்பெசிஃபிக் டைம். இதுக்கு எப்படி சொல்லுவீங்க, இதுக்கு எப்படி சொல்லுவீங்க இங்கிலீஷில்? நீங்கள் தான் ஆன்சர் பண்ண போறீங்க. யூ ஆர் கோயிங் டு ஆன்சர் ஃபார் தீஸ் கொஸ்டின்ஸ். யூ ஆர் கோயிங் டு டிரான்ஸ்லேட் தீஸ் சென்டென்சஸ். எதுக்கு மாற்ற போறீங்க? டு இங்கிலீஷ். ஓகே, ரெடியாக இருக்கீங்களா? யோர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். உங்களுக்கு 20 seconds டைம். டைம்ஸ் அப். குட் ஜாப். சூப்பர் ஆன்சர் பண்ணீங்க. வெரி குட். ஆன்சர் சொல்றேன், செக் பண்ணிக்கோங்க. எனக்கு பாடுவது பிடிக்கும். எனக்குன்னா ஐ. ஸோ ஐ வந்தா லைக் போட்ட போது எஸ் சேர்க்க தேவையில்லை. ஸோ ஜென்ரலா இருக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வேர்ப் எழுதிட்டு ஐஎன்ஜி சேர்ப்போம். ஐ லைக் சிங்கிங். ஸோ இட்ஸ் மை ஹாபி, ஆல் டைம் ஹாபி. ஸோ ஐ லைக் சிங்கிங் வெரி மச். இதே இது நவ் ஐ எம் ஃப்ரீ ரைட் நவ். ஸோ நவ் இப்போ நான் பாட்டு பாடணும்னு ஆசைப்படுறேன். ஓகே, அதை எப்படி சொல்லுவீங்க? நான் பாட விரும்புகிறேன். ஸோ ஐ லைக் டு சிங். I like to sing. I like to sing a song. பொதுவாக எனக்கு டான்ஸ் ஆடுறதா பிடிக்கும். ஐ லைக் டான்ஸிங். பட் இப்போ என்னவோ தெரியல, எனக்கு பாட பிடிக்குது ஃபார் த பர்டிகுலர் டைம், ஃபார் த ஸ்பெசிஃபிக் டைம். ஸோ யூ கேன் சே ஐ லைக் டு சிங் அ சாங் ரைட் நவ். இப்போ நான் பாட விரும்புகிறேன். தட்ஸ் இட். எப்படி இருந்தது இந்த கிளாஸ்? ஈஸியாக இருந்ததா? ஓகே, ஸோ நீங்களும் எங்களோட சேர்ந்து சூப்பராக ப்ராக்டிஸ் பண்ணீங்க. இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க் என்ன தெரியுமா? நீங்களாவே வந்து இந்த ஐஎன்ஜி யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் அண்ட் தென் டு யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ், நீங்களாவே வந்து ஏதாவது ஒரு சென்டென்ஸ் எழுதி நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு ஜென்ரலான ஹாபியை பத்தியும் சொல்லுங்க. இப்போ உங்களுக்கு என்ன விஷயத்த பண்ண விரும்புறீங்க அப்படிங்கிறத இந்த மாதிரி டூ போட்டு வேர்ப் வச்சு நீங்க சொல்லணும். நீங்களாவே வந்து ஏதாவது யூ ஹாவ் டு ரைட் 2 எக்ஸாம்பிள் சென்டென்சஸ். ஒன்று இந்த ஐஎன்ஜி ஃபார்முக்கு, இன்னொன்று டூ போட்டு இந்த வேர்ப் இது யூஸ் பண்ணி. ஓகேவா? ஸோ எழுதி உங்களோட ஆன்சர் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஐ எம் ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் யுவர் ஆன்சர்ஸ் அண்ட் ஆல்சோ யுவர் வேல்யூபிள் ஃபீட்பேக். இந்த கிளாஸ் எப்படி இருந்தது, அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. ஓகே, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. உங்களால நிச்சயமா இங்கிலீஷ்ல பேச முடியும். ஓகே, நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான டாபிக்கோட நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.